அனைவருக்கும் வணக்கம். இன்றும் மிக முக்கியமான, அவசியமான, பயனுள்ள, உபயோகமான பல செய்திகளை நாங்கள் பல விடயங்கள் பற்றி கலந்துரையாடப் போகின்றோம். பல விடயங்களை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். எனவே இந்த விடயங்களை நீங்கள் இந்த முக்கியமான யாழ் மாவட்டம் இலங்கை சம்பந்தமான பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு சுவாரஸ்யமான, இனிய, தேவையான, பிரயோசனம் மிக்க தகவல்களை நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்து கொள்ளுங்கள். எமது கணேசன் குரலுக்கு நீங்கள் வழங்குகின்ற லைக் போதாது, அப்படியே ஒரு பட்டனில் தட்டி விடுறதான் லைக். அப்போ நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு காணொலியை பார்க்கின்றவர்களும் லைக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் எங்களுடைய காணொலி நிறைய பேருக்கு ஷேராக இருக்கும். ஆகவே நீங்கள் இயலுமான அளவை ஷேர் பண்ணுங்க, மற்றும் கமெண்ட்ஸ் எழுதுங்க, மற்றும் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முதலில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு செய்தி, தீவகங்கள். இந்த தீவகங்கள் என்ற போக்குவரத்து பிரச்சனை மிக முக்கியமாக காணப்படுகின்றது. சில இடங்களில் போக்குவரத்து ஒழுங்குகளே இல்லை, இலவச படகு சேவைகள் இல்லை. இது சம்பந்தமாக யாழ் மாவட்ட அலுவலகத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் அனலைதீவு விவசாய அமைப்பின் தலைவர் ஒரு நல்ல ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பல தீவகங்களுக்கான பல்வேறு இலவச படகுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அனலதீவு மற்றும் எழுவதீவு போன்றவற்றுக்கு இலவச படகுகள் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக மக்கள் பெருந்தொகையான நேரத்தை செலவழிக்கின்றார்கள், பெருந்தொகையான வீண் அலைச்சல்களை ஏற்படுத்துகின்றார்கள், மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி அவர் பல்வேறு ஆதாரங்களுடன் அந்த கூட்டத்தில் அந்த போக்குவரத்து ஒழுங்குவை செய்து தர சொல்லி அனலதீவை சேர்ந்த விவசாய சங்க தலைவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அவர் மேலும் கூறுகின்ற போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் நயினாதீவு மற்றும் நெடுந்தீவு போன்ற தீவகங்களுக்கான பிரியாண ஒழுங்குகளை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பிரியாண ஒழுங்கில் இலவச படகு சேவை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அனலதீவு மற்றும் எழுவைதீவு போன்றவற்றுக்கு இந்த இலவச பயணத்தை ஒழுங்குபடுத்தி தரும்படி அவர் வினியமாக கேட்டுக்கின்றார். இந்த கருத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அங்கிருந்த அனைத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து அனைவரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டனர். அந்த வேளையில் கருத்து தெரிவித்தவர்கள் அனலதீவு மற்றும் எழுவைதீவு போன்றவற்றுக்கு அந்த சேவை நிமித்தம் சேவை செய்வதற்காக யாழ் மாவட்டத்திலிருந்து செல்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அந்த படகிலிருந்து அந்த அனலதீவு மற்றும் அந்த குறிகட்டுவான் படகு சேவையை மேற்கொண்டு அதிலிருந்து இறங்கிய பின்னர் 2-3 கிலோமீட்டர் நடந்துதான் தங்களுடைய அந்த அனலதீவு மற்றும் எழுவைதீவு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்து உண்மையிலேயே ஒரு நியாயபூர்வமான கருத்து என்று சொல்லியும் இது சம்பந்தமான தீர்வுகள் மிக விரைவில் எட்டப்படும் என்று சொல்லியும் உரிய அதிகாரிகளாலே அங்கு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அனலதீவு மற்றும் எழுவைதீவுகளுக்கு விரைவில் இலவச படகு சேவைகள் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, இலங்கையில் தற்போது இந்த அனுராதபுரம் மற்றும் கவரணா அனுராதபுரம் போன்ற பகுதிகளில் இடம்பெறுகின்ற ஒரு மிக முக்கியமான, மிக அவசியமான, மிக ஒரு ஆபத்தான ஒரு விடயம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. போலி நாணயத்தாள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 5000 ரூபா போலி நாணயத்தாள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது 138 5000 ரூபா போலித்தாள்கள் ஒருவரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான நாங்கள் விவரங்களை பார்க்கின்ற போது முதலில் அந்த கவர்னர் என்ற பகுதியிலிருந்து ஒருவரிடமிருந்து ஒரு 5000 ரூபா நாணயத்தால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, போலி நாணயத்தால். இவர் மீது புகார் கொடுக்கப்பட்டு இவரை போலீசார் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் அதே இடத்தைச் சேர்ந்த இன்னொருவரிடமிருந்தும் ஒரு 3-4 5000 ரூபா நாணயத்தாள்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. அவர் இன்னொருவரை காட்டியிருக்கின்றார். ஆகவே இப்போ 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 3 பேரையும் கைது செய்யப்பட்டிருந்த போது இதனுடைய அடிவேரை கண்டுபிடித்திருக்கின்றார்கள்.
இவர்தான் மடிக்கணனி மற்றும் ஸ்கேனர் மற்றும் அச்சு எந்திரங்கள் என்பவற்றுடன் இவர் கைது செய்யப்பட்டுகின்றார். இவர்தான் அந்த அனுராதபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அனுராதபுரத்தில் தான் இந்த போலி நாணயத்தாள்களை அச்சிட்டு வெளியிடுகின்ற ஒருவரை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எனவே இவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது 138,500 ரூபாய் நாணயத்தாள்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த விசாரணைகள் தற்போது முடிவுறாத நிலையில் இன்னும் பல தகவல்கள் இவரிடமிருந்து பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே 5,000 ரூபாய் நாணயத்தாள்கள் தற்போது விளக்கத்தில் நடைமுறையில் இருக்கின்றது. எனவே இவற்றை பயன்படுத்துகின்ற மக்கள் வலு அவதானமாக அந்த நாணயத்தாள்களை பயன்படுத்துமாறும் சரியான முறையில் அந்த நாணயத்தாள்களை இனங்கண்டு பயன்படுத்துமாறும் தற்போது நாட்டு மக்களுக்கு போலீசார் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள். இன்று வள்ளிவிர ஆழ்வார் கோயில் கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பிக்கின்றது. எனவே கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா ஆரம்பிக்கின்ற இந்த வள்ளிவிர ஆழ்வார் கோயில் மிகவும் சிறப்புற இந்த திருவிழாக்கள் நடைபெற இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த மகோற்சவ தினங்களில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேட்டை திருவிழாவும் 4ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு சப்பர திருவிழாவும் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை சமுத்திர திருவிழாவும் மறுநாள் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேணி திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு கொடியிறக்கமும் இடம்பெற உள்ளதாக அங்கிருந்து அந்த செய்தி தெரிவிக்கின்றது. 5 மாவட்டங்களுக்கு தற்போது எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. சிவப்பு எச்சரிக்கை. தற்போது பெய்து வருகின்ற மழை மற்றும் காலநிலை மாற்றங்கள் மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக சிவப்பு எச்சரிக்கை இலங்கையில் உள்ள 5 மாவட்டங்களுக்கு விடப்பட்டிருக்கின்றது. இந்த சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்ட மாவட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற போது கொழும்பு, களுத்துறை, நுவரெலியா, ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களை சேர்ந்த 5 மாவட்டங்களுக்கு தான் இந்த சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இந்த இடங்களில் மண் சரிவுகள் மற்றும் வெள்ள அபாயங்கள் ஏற்படலாம் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் தகவல் தான் இந்த தகவல்களை தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பினர் தான் இந்த அபாய அறிவிப்பை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் மிக அவதானத்துடன் வசிக்குமாறு நாங்களும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ் மாவட்டத்தில் ஒரு நாள் ஒரு கொட்டி தீர்த்த மழை காரணமாக மந்திரி மனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்திருக்கின்றது. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுகின்றது. இலங்கையினுடைய தேசிய சொத்தாக காணப்படுகின்றது. இதை சங்கிலி மன்னன் தன்னுடைய ராஜதானியாக ஆண்டதாக கூறப்படுகின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற பாரம்பரிய மாளிகைகள் ஒன்றான மந்திரி மனையை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். இதன் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு கலந்துரையாடி பாதுகாப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அண்மையில் இங்கே ஒரு சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த பிமல் ரத்நாயக்கா என்கின்ற அமைச்சர் ஒருவர் கூறியிருக்கின்றார். எனவே யாழ் மாவட்டத்தில் கடந்த புதன்கிழமை பெய்த மழை காரணமாக இந்த மந்திரி மலையின்றி ஒரு பகுதி இடிந்து விழுந்திருக்கின்றது. இது ஏற்கனவே இடிந்து விழப் போகிறது என்று சொல்லி அபாயம் காரணமாக இதற்கு பெரிய இரும்பு தூண்கள் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்கின்றார்கள், ஆதாரம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இதையும் மீறி தற்போது இடிந்து விழுந்திருக்கின்றது. எனவே இவற்றிற்கான மீள்கட்ட நிர்மாணம் சம்பந்தமாக சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வந்திருந்த பிமல் ரத்நாயக்கா என்ற அமைச்சர் இது சம்பந்தமாக புனர்நிர்மாண பணிகளை அவசரமாக மேற்கொள்ளும்படி உரிய அமைச்சர்களுடன் கதைத்து தான் அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக உறுதி கூறியிருக்கின்றார். எனவே இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உண்மையில் வரலாற்று சிறப்புமிக்க மந்திரி மலையை பாதுகாப்பது எங்கள் அனைவருடைய கடமை. எனவே யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் இது சம்பந்தமாக கூடிய கவனம் செலுத்தி தமிழர்களுடைய பாரம்பரியங்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். அமெரிக்காவுக்கு தங்க நிறத்திலான அமெரிக்கா ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் தங்க நிறத்திலான அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய அந்த சிலை திறக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் என்பவருடைய சிலையே இவ்வாறு திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிலை முழுவதுமாக தங்க நிறத்திலான அலங்காரங்கள் பொறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிலைக்கு இது சம்பந்தமான பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக இந்த சிலை 12 அடி உயரத்தில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது.
காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக நல்லது கெட்டது என்று சொல்லி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதுக்கு கிரிப்டோ கரன்சி என்கின்ற நிறுவனம் இதற்கான ஆதரவை வழங்கியிருக்கின்றது. கிரிப்டோ கரன்சியினுடைய அந்த கரன்சியை ஆதரிப்பதற்கான வெளிப்படையான ஆதரவுக்காக இந்த டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சிலையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த டொனால்ட் ட்ரம்பின் சிலையின் ஒரு இடத்துல அந்த சில்லறை நாணயத்தை அந்த அந்த சிலையின் கை ஒன்று பிடித்து கொண்டிருப்பது போல தான் அந்த 12 அடி உயரமான தங்க நிறத்திலான சிலை காணப்படுகின்றது. மேலும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவது சம்பந்தமாகவும், எனவே இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினுடைய நன்மைகளை வெளிப்படுத்துவதாகவும் மற்றும் கிரிப்டோ கரன்சியை ஆதரிப்பதற்காகவும் இந்த சிலை வெளியிடப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்ட போதிலும் இது சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு முக்கியமான செய்தி தற்போது ரெண்டாகி வருகின்றது. சமூக வலைத்தளங்களில் மிக பிரபலியமாக ரெண்டாகி வருகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி, பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமாகிவிட்டார். உண்மையில் இது ஒரு திரையுலகுக்கு இவர் ஒரு இழக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாரிய இழப்பாக கருதப்படுகின்றது. ரோபோ சங்கர் தற்போது ஒரு படப்பிடிப்பில் ஈடுபட்டுகின்ற போது திடீர் மயக்கமுற்று அந்த மயக்க நிலை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருக்கின்றார். நேற்று முன்தினம் இவர் இறந்திருக்கின்றார். இவருடைய இறப்பு சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. தற்போது இவர் சம்பந்தமான பேசு பொருளாகத்தான் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் காணப்படுகின்றது. இவர் பற்றிய சில விவரங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோமான மஞ்சள் காமாலை மற்றும் நீர்ச்சத்து குறைவு மற்றும் குருதி அமுக்கம் காரணமாக இவர் பல நாட்களாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அவ்வப்போது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் என்று சொல்லியும் அந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வெளிவந்த போது தற்போது இவர் திரைப்பட பிடிப்பொன்றில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்தார். தன்னுடைய நகைச்சுவை ஆற்றலால் அனைத்து உலக மக்களுடைய இதயங்களை கவர்ந்த ஒரு நடிகராக காணப்படுகின்றார். இவர் அண்மையில் சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு திரையுலகத்தினர் வந்து இசை நிகழ்வுகள் நடத்திய போது இவரும் வந்து இறங்கியிருக்கின்றார். அப்போதும் பல்வேறு யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஊடகங்களில் இவர் பிரபலியமாக இருக்கின்றார். தற்போது இவர் படப்பிடிப்பொன்றில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென மயக்கமுற்றிருக்கின்றார். எனவே இந்த மயக்கமுற்ற நிலையில் இவர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு இறந்திருக்கின்றார். இவர் சின்னத்திரையில் துவங்கி பெரிய படப்பிடிப்புகள் பெரிய திரைப்படங்கள் வரை தற்போது பிரபலியமாகி வருகின்றார். எனவே இவருடைய இழப்பு உண்மையில் ஈடு செய்ய முடியாத ஒன்று என்றும் திரையுலகத்தினர் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். எனவே இவருடைய இழப்பு என்பது உலகத்தை கண்ணீரில் ஆட்டியிருக்கின்றது. அந்த மூளையை உண்ணுகின்ற ஒரு அமீபா, அது பாக்டீரியா, அதாவது மூளையை நீர்னால் பரவுகின்ற ஒரு நோய். அந்த நீரில் இருக்கின்ற ஒரு கிருமி, அமீபா என்கின்ற ஒரு கிருமி, இது அந்த நீர்னால் கடத்தப்பட்டு மூளைக்கு சென்று மூளையை உண்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இது இப்பொழுது பல்வேறு நாடுகளில் இனங்காணப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மூளையை உண்ணும் அமீபா பற்றி சுகாதார அதிகாரிகள் பல நாடுகளுக்கு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள். இந்த நோயினால் தற்போது 72 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2 மடங்கு அதிகமாக இந்த நோயினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த தொற்று நோய் காரணமாக இந்த மாதத்தில் மட்டும் 9 பேர் உயிரிழந்ததாகவும் அந்த நாட்டு அறிக்கை தெரிவிக்கின்றது. அதாவது இந்தியாவில் தான் இந்த அமீபா தொற்று தற்போது ஏற்பட்டு வருகின்றது. எனவே அந்த நாட்டின் அறிக்கையின்படி இதுவரை 19 பேர் மூளையை தின்கின்ற அந்த அமீபா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். இதில் 3 மாத குழந்தை உள்ளடங்கும். நீர்னால பரவும் இந்த தொற்று மூளையை பாதித்து மூளை திசுக்களை அழிக்கக்கூடியது என்பதால் இந்த மூளையை உண்கின்ற அமீபா என்று அழைக்கப்படுகிறது. அமீபா தொற்று ஏரிகள் மற்றும் ஆறுகளில் காணப்படுகின்றது. இவை மூக்கின் வழியாக மூளையை சென்றடைகின்றது. உலக சுகாதார அமைப்பு என்று சொல்கின்ற WHO பாதிக்கப்பட்டவர்களுடைய தலைவலி மற்றும் காய்ச்சல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டுள்ளது போதிலும் மேலும் இதன் விளைவாக வலி தாங்க முடியாத நிலை ஏற்படும். மனநிலை மற்றும் கோமா ஆகிய நோய்களுக்கும் இந்த நோய் அழைத்துச் செல்லும், இந்த நோய் இட்டுச் செல்லும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அமெரிக்கா மற்றும் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியாவில் பதிவாகி இருக்கிறதாக அந்த செய்தியை அவர் தெரிவிக்கின்றார். எனவே இந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாப்புத்துக் கொள்வதற்காக உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம்.
துனித் வெள்ளாளகி என்று சொல்கின்ற பேர் இன்று தற்போது இந்த செய்தி கூட துனித் வெள்ளாளகி என்கின்ற அந்த பேர் தற்போது ரெண்டாகி வருகின்றது. அனைத்து ஊடகங்களிலும் ரெண்டாகி வருகின்றது. இளம் இலங்கை கிரிக்கெட் வீரர்களுடைய தந்தையாருடைய இறப்பு செய்திதான் இந்த துனித் வெள்ளாளகையை பற்றிய செய்தியாக காணப்படுகின்றது. இந்த துனித் வெள்ளாளகை தற்போது ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற்று வருகின்ற அந்த கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்றி கொண்டிருந்த சமயத்தில் அந்த ஆப்கானிஸ்தான் வீரர் ஒருவருடன் போட்டியாக ஏட்டிக்கு போட்டியாக சிக்ஸர்கள் அடித்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இலங்கை அணி தற்போது ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற்று வருகின்ற கிரிக்கெட் போட்டியில் தொடரில் பங்கேற்றுள்ளது. நேற்று முன்தினம் இலங்கை அணியின் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட்டுகளால் வெற்றி ஈட்டியிருக்கின்றது. இந்த போட்டியில் துனித் வெள்ளாளகே இலங்கை அணி சார்பிலான இறுதி பந்து ஓவரை வீசியிருந்தார். இதன்போது ஆப்கானிஸ்தான் அணி வீரர் முகமது நபி தொடர்ச்சியாக துனித் வெள்ளாளகேவின் 5 சிக்ஸர்களை அடித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் துனித் வெள்ளாளகே தன்னுடைய இந்த சந்தர்ப்பத்தில் தான் தன்னுடைய தந்தையாராகிய தந்தை சுரங்க வெள்ளாளகே தனது 54 வயதில் இந்த போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது மாரடைப்பு காரணமாக இறந்திருக்கின்றார். இந்த செய்தியை அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற போது, அந்த போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த செய்தி அந்த துனித் வெள்ளாளகைக்கு தந்தையார் இருந்த செய்தி அறிவிக்கப்படவில்லை. இதன் பின்னர் பரிசளிப்பு விழா நடைபெற்று கொண்டிருந்த போதுதான் இந்த செய்தி பகிரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய கவலைகளை வெளிப்படுத்த முடியாமல் அங்கு நின்றவர்கள் அவரை ஆற்றுப்படுத்த முடியாமல் திணறியதை நாங்கள் அந்த காணொலிகள் தற்போது காணொலிகள் வைரலாகி வருகின்ற காணொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இவருடன் எதிர்த்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தலைவர் கூட இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு தாங்கள் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருடைய குடும்பத்துக்கு மிகுந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கின்றார். இது உண்மையிலே ஒரு மனதை உருக்கின்ற காட்சிகளாக காணப்படுகின்றது. தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடையே இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு மிகப்பெரிய சோகத்தையும் உண்டு பண்ணியிருக்கின்றது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது காணொலியை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் ஒரு பல்வேறு பயனுள்ள தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.